தாங்க முடியலையே. அவன் எங்க போறான்? பாதி ரோடுக்கு இந்த சைடு வந்துட்டு இருக்கான். யாருக்குமே வண்டி எங்க வந்து நிப்பாட்டிருக்கான். அப்பதான் அவனை சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுக்குள்ள மக்களே ஃபைனலி நம்ம ஹைவே ஏரியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக கன்னியாகுமரி தான் போயிட்டு இருக்கோம். போகிற வரல டீ குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லி பசங்கிறாங்க. சரி டீ குடிச்சிடும் அவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா பெருங்குடி பக்கத்தில் போயாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் டீ குடிக்கிறதுக்கு எங்கே போகணும்னு தெரியல சரியா. பெருங்குடி கரெக்டாக தாண்டியாச்சு. ஸோ நம்ம அப்படி போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆயிடுச்சு இங்கேவே. ஸோ இப்போ தெரில எங்கே டீ குடிக்க போகிறோம்னு சொல்லி தெரில. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா சரியான வியூங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டானோ, குளிச்சு டயர்டில் அப்படி தூங்கிட்டு இருக்கானோ பின்னாடி. செம்ம வியூங்க. ஆனால் போயிட்டு அப்படி சல்லுன்னு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கன்னியாகுமரிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 35 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனைங்க. ஸோ போகிறதுக்கு எப்படி 5:30 அந்தமாரி ஆயிரும். அதனால் 5:30 5:45 அந்த மாதிரி ஆயிரும். ஸோ லேட் ஆயிரும். ஸோ இப்போ பைக்காரன் பார்த்திங்களா அந்த போகிறது அந்த அனிமையில் அப்படி இந்த பெயிலாம் போகும் பார்த்திங்களா, அவன் அந்தமாதிரி போகிற மையம். இப்போ ஆக்சுவலாக எங்களை ரைட் கீழே லெஃப்ட்டு கீழே எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கீழே லெஃப்ட்டில் தானே, லெஃப்ட்டில் கட் பண்ணி கீழே பாலத்துக்கு எடுத்து போகணுமா இந்த முன்னாடி. இப்போ தான் அவனை சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுக்குள்ளே அந்த காரக்காரன் வந்து சேஸ் பண்ணிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. சரி இப்போ ஒன்று தூங்கினா நானும் தூங்கிட்டேன்னு சொல்லி அவனை அடித்து எழுப்பி வச்சு ஸோ டீ குடிக்க போகிறேன்னு சொல்லி எழுப்பிட்டேன். கரெக்டாக இப்போ வந்து டீ வந்து இப்போ அவுட்டில் குடிக்க போகிறோமா இல்லை உள்ளே போய் குடிக்க போகிறோமா அப்படின்றத கேட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நானும் அப்போ உள்ளே போயிடுவோம். அப்போ அவுட்டில் எங்கே அப்போ குடிக்கிறது, உள்ளே போயிடுவோம். நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க். ஸோ ஆக்சுவலாக காலைல தான் பெட்ரோல் போட்டேன், ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு வேணால் வரும்போது போட்டுக்கலாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பெட்ரோல் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம், என்னென்னு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பெட்ரோல்லாம் நடு ரோட்டில் நிற்க முடியாது, கார் வேறு. உள்ளே போகிற எத்தனை கிலோமீட்டர் கேட்டால் உள்ளே போகிறதுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் வேணும். இல்லை உள்ளே போகிற 15 10 அப்புறம் 10 நான் 10 தான். அப்புறம் உள்ளே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் குடிச்சிட்டு வருவோம்ல, நல்லாயிருக்கும்ல. பல பஜ்ஜின்னு ஒன்று இருக்கும், அப்போ சூப்பராக இருக்கும், அது செம்மையாக இருக்கும். போய் குடிச்சிட்டு வருவோம். அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து ரைட் சைடில் தான் போகணும். ஸோ ரைட் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. அது வந்து பேர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிராமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதனால் கரெக்டாக ரைட் எடுத்து போகணும். இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். இந்த ரைட்டு தானே ஆமாம், இந்த ரைட்டு தான் பிரச்சனை. ஓகே மக்களே, என்ன ஆச்சுன்னா கேமராவில் ஸ்டோரேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஸோ கொஞ்ச நேரம் எடுக்கவே இல்லை. சுத்தமாக ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நேரம் ஆச்சு. சரி ஓகே கொஞ்சம் தூரம் போகலாம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் அப்புறம் அப்படியே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20-25 GB இருக்குது. ஸோ நம்ம கன்னியாகுமரி போகிற வரைக்கும் லாக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி ஜாலியாக அப்படியே லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஆக்சுவலாக டீ குடிக்கிறதுக்கு இன்னும் 6-5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே பக்கம் தான் அப்படின்றானோ பசங்க. ஸோ ஷார்ட்டாக வந்துடுவோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றானோ. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போகிற வரல எல்லாமே ஆக்சுவலாக இப்போ உள்ளே போகணுன்னா கிராமம் தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஹைவேயில் அது ரோடு எது இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சருங்க. ஒன் வேல வந்து இப்படி இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சரான ரோடு இருக்குது. அதனால் பார்த்து தான் போக முடியாது. திடீர்னு அவன் எங்கேருந்து வரானே சுத்தமாக கணிக்கவே முடியாது. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா லாரி பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பைக்காரன் பாருங்க புருட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கான். பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு இந்த மாதிரி லாரி ட்ரக்கு இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து இந்தமாதிரி ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சர் தானா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பேரிகார்டு ஆக்சுவலாக அவன் தான் வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்னும் டீ குடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றானோ. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அப்புறம் அங்கேருந்து அப்படியே போயிடலாம் அப்படின்றானோ. சரி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே வந்து நிப்பாட்டிருக்கான் பாருங்கள், நட்டூர் ஆட்டில் வந்து நிப்பாட்டிருக்காங்க. இவங்களோட பெருண்டார்ச்சராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே. என்ன தான் ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ கேமரா பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்க பாருங்கள் எங்கே எப்படி ஏறி வரான் பாருங்கள். அவன் ஓடுறதுல செம்ம ஏற்கனவே அவன் ஒரு பஸ்ஸுக்காரன், அது இல்லை ஒரு லாரிக்காரன் வரை ஏறி வரான். ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி போகிறனால ஸோ போகும்போது பார்த்து கவனமாக போங்க. ஹைவேல கூட ஈஸியாக போயிடலாம். இந்த மாதிரி ஒன் வேல வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா பஸ்ஸுக்காரன் லாரிக்காரன் அவன் பாட்டு ஏறி அவன் பாட்டு வந்துகிட்டே இருப்பானோ. ஆக்சுவலாக 2 தான் இருக்குது, அதுலேயே ஏறி வந்துட்டு இருக்கானோ. அப்புறம்
ஓகே மக்களே, அப்பா என்ன ரோடு வரான்னு பாருங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்களா பஸ்ஸுக்காரன் வந்து பாதி ரோடுக்கு இந்த சைடு வந்துட்டு இருக்கான். ஏற்கனவே இங்கே இந்த சைடு லாரி நிற்கிது. இல்லை அவன் வேறு பாதி ரோடுக்கு மேலே இந்த சைடு வரான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாரியாக இருக்குது. நாங்கள் வர்ற ரோடு ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாகவே லாரியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து மண் கடத்தி கேரளாவுக்கு அந்த சைடு எங்கேயோ கொண்டு போகிறாங்க. ஸோ அதுதான் ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே அதான் இருக்குது. ஸோ நியூஸில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக ஆக்சுவலாக அந்த கேரளாவுக்கு மண் கடத்துறது அந்த இதெல்லாம் அப்படி லாரி அப்படி சைடில் ஃபுல்லாகவே லாரியாக தான் இருக்குது. யாருக்கும் செலவு வச்சுருக்காங்க. போதும் லாரி போதும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக கன்னியாகுமரி மலையை உடச்சி கவர்மெண்ட் உட்காந்து டீ குடிக்கும்போது இதுக்கு அடுத்து இந்த பல்குக்கு அடுத்து வரும். சில பேருக்கு இருக்கும்ல, அதெல்லாம் அது அவங்கவுங்களோட அப்ஜெக்ட்ஸ். டீசல் காணும். டீசல் அங்க இருக்கு, அந்த சைடு இருக்கு. அந்த அப்படியே சுத்தி டீசல் இல்லையாக்கா? அப்படியே சுத்தி ஆளே வர மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல. சொல்லணும் அந்த பக்கம்ல டேங்க் இது இன்னும் கார் பெரிய பெரிய டாக்ஸி செத்தம் ரைட்டா புரிஞ்சு போச்சு. அங்க போய் எப்படிரா டைலாக் போட்டுருக்கேன். அட அப்பா எப்படிரான்னு போட்டிருக்கான் பாருலாம். ஏதோ ஒன்று பல்ஸுக்கு வந்திருக்கோம், பல்ஸில் போட போகிறோம். அவ்வளோ ஓப்பன் பண்ணி கீழே வர முட்டை கைஸ் எவ்வளோ? 500 500 ரூபாயா? ஓகே கைஸ், இப்போ வண்டி திடீர்னு முன்னாடி போகுது. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம கன்னியாகுமரி பீச் நோக்கி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:20. இப்போ தான் பெட்ரோல் போட்டோம், ஒரு 500 ரூபாய்க்கு போட்டு அப்படி டேரெக்டாக போயிட்டு இருக்கோம். என்னென்னா மோஸ்ட்லி யாருமே ஹெல்மெட்டே போட மாட்டேங்கிறாங்க. நான் சீட் பெல்ட் போட்டிருக்கேன், நான் கீழே இருக்கேன். அப்புறம் அந்த கார்காரன் இங்கேருந்து கரெக்டாக அந்த லாரி எல்லாம் மண் எல்லாம் கடத்தி இந்த ரோட்டில் தான் கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து வரும்போது கிட்டத்தட்ட போ உனக்கு தான் வெளியே விடுவான். ஏன் படிக்க போகிறோம்? நான் விட மாட்டேங்க. வெரி குட். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. ஆனால் வெயில் இன்னும் அடி சொல்லி வரணும், முதல்ல அடி. பின்னாடி இருக்கவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் இந்த